காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், கடல் சீற்றத்தோடு காணப்படுற நிலையில சென்னையில மீனவர்களுக்கு எத்தகைய முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடல்ல 90 கிலோமீட்டர் தொலைவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் நிலை கொண்டிருப்பதால நேற்று மதியத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை மையமும் தமிழக அரசும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டரும் அவங்க உத்தரவிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து யாருமே கடலுக்கு செல்லல. அது நிலையில மீன்பிடி தடை காலம் இருக்கிறதுனால ஆழ்கடலுக்கு எந்த மீனவர்களும் செல்லாத நிலையில தான் இருந்தாங்க. ஆனா கரையோரங்கள்ல மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மீனவர்கள் நேற்றிலிருந்து யாருமே செல்லல. இந்நிலையில கடல் 20 அடி 25 அடி கடல் நீர் உள் வந்திருப்பதனால அலையின் சீற்றம் அதிகமாக இருப்பதனாலும் மீனவ மக்கள் கரையோரங்களில் வச்சிருக்கக்கூடிய தங்களுடைய பொருட்களோ இந்த ஃபைபர் படகுகளோ கரை மேல் எடுத்து வைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்காங்க. வலைகள்லாம் அவங்கெல்லாம் அந்த கரையோரமா தான் வச்சிருந்தாங்க. அந்த இதெல்லாம் இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்க பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப கடல் சீற்றம் அதிகமா இருக்கிறதுனால தாழ்வான பகுதிகள், அதாவது மீனவ மக்கள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் தமிழக அரசும் உத்தரவு பிறப்பித்தது. நேற்று இரவு அனைவரும் மேடான பகுதிகளுக்கும் பாதுகாப்பான இடத்துக்கும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த மீனவர்கள் தற்போது பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய உபகரணத்துக்கும் பாதுகாப்பான இடத்துல இவங்க வச்சிட்டு இருக்காங்க தமிழரசு. ரகுவரன், கடலூர், பாம்பன் உள்ளிட்ட இடங்கள்ல புயல் எச்சரிக்கை கூண்டு அந்தந்த துறைமுகங்கள்ல ஏற்றப்பட்டிருக்கு. சென்னை துறைமுகத்தின் தற்போதைய நிலை என்ன? தற்போது நீங்கள் நிற்கக்கூடிய அந்த நீலாங்கரை பகுதியில மழை பெய்து வருகிறது. ஆமா, நேற்று இரவு முதலே நேற்றிலிருந்தே இங்க தொடர்ந்து மழையாதான் பெய்துட்டு இருக்கு. இப்ப நம்ம தற்போது நீலாங்கரை பகுதி மீனவ குடியிருப்பு பகுதிகளில் இருக்கோம். இங்க தொடர்ந்து மழை பெய்துட்டு தான் இருக்கு. இங்க மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலைகள் அதிகமாக இருக்கும்போது, கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்போது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களை என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கருதி ஆழ்கடலுக்கு எடுத்து போறது வழக்கம். ஆனா இதுவரைக்கும் துறைமுகத்துல 3ஆம் புயல் குண்டு சின்னம் தான் ஏற்றப்பட்டிருக்கு காற்றழுத்த தாழ்வு மையத்தின் காரணமாக. அதனால கப்பல்கள் எதுவும் சராசரியா எப்பொழுதும் போயிட்டு வரமா ஏற்றுமதி இறக்குமதியான வாணிபம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. கப்பல்கள் அனைத்தும் இருக்கு. ஆனா புயல் குண்டு மட்டும் ஏற்றி இருக்காங்க.